வணக்கம் மக்களே, வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு சிம்பிளான क्वेश्चन கேட்குறேன். உங்களால் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் குறைச்சி 500 rupees ஜஸ்ட் 500 rupees சேவ் பண்ண முடியுமா? இதுக்கு பதில் ஆமான்னு சொன்னீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரனா ஆக முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியமானு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா வேர்ல்ட்ஸ் 3rd richest person ஆர் ஃபேமஸாக விசார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியும். இவர் பெஞ்சமின் கிராஹாமை அவரோட குருன்னு சொல்கிறாரு. பெஞ்சமின் கிராஹாமோட புக் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பார்க்குற முன்னாடி நானும் இப்படி தான் நினச்சேன். ஷேர் மார்க்கெட்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு புரியாது, இது ரொம்ப கஷ்டம்னு. நீங்களும் என்ன மாதிரியே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை குப்பையில் தூக்கி போட்டுருவீங்க. வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரெகுலராக எஜுகேஷன், கெரியர், ஃபைனான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் காசு போட்டு பேங்க்காரனை பணக்காரனா ஆக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்களை நீங்களே பிச்சைக்காரனை ஆக்கிட்டு இருக்கீங்க. புரியல? ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆன் அன் ஆவரேஜ் 6% இருக்கு. அதாவது நீங்க இந்த வருஷம் 100 ரூபாய் சில பொருள் வாங்குறீங்கன்னா அதே பொருள் அடுத்த வருஷம் வாங்கணும்னா உங்களுக்கு 106 ரூபாய் தேவைப்படும். பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி 4% தான். அதாவது நீங்க 100 ரூபாய் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 104 ரூபாய் தான் வரும். ஆனா இந்த ஒரு வருஷத்துல பேங்க் உங்க காசை என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? அந்த 100 ரூபாவை யாருக்காச்சும் 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுக்குது. பேங்க் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 12% ரிட்டர்ன் வரும். அதாவது 112 rupees. 112 rupeesலேருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது காசு, அதாவது 104 rupees கொடுத்துட்டானா, அதாவது உங்க காசு வச்சுக்கிட்டு 8 ரூபாய் பேங்க்காரன் சம்பாரிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல காசு போட்டதுனால ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சு நீங்களும் ஒரு முட்டாள் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க ஷேர் மார்க்கெட் பார்த்து பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நண்பா. நீங்க ஒரு கம்பெனி ஓனர்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பப்ளிக்கோட காசு யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஷேர் மார்க்கெட்ல உங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனியோட டோட்டல் வேல்யூ 100 rupees வச்சுக்கோங்க. 100 யூனிட்டா டிவைட் பண்றாங்க. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ 1 rupee. ஸோ 1 rupee per யூனிட் ரேட்டுக்கு உங்கள் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ யாராச்சும் 10 ரூபா கொடுத்து உங்கள் கம்பெனியோட 10 யூனிட்ஸ் வாங்கினாங்கன்னா அப்போ அந்த ஆள் உங்கள் கம்பெனியோட 10% ஷேர் ஓனர் ஆகிடுவார். ஃபியூச்சரில் உங்கள் கம்பெனிக்கு ப்ராஃபிட் 100 rupees 1000 rupees ஆயிடுச்சுன்னா அந்த 10% ஷேரோட வர்த் இப்போ 100 rupees ஆகிடும். 10 rupees இன்வெஸ்ட் பண்ணி 100 rupees ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அதாவது 90 rupees ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி லாஸில் போயிட்டு கம்பெனி வர்த் 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 10% ஷேர் 1 ரூபாய் ஆகிடும். அதாவது 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1 ரூபாய் ரிட்டர்ன், 9 rupees லாஸ் ஆன் டோட்டல். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனிஸ் ப்ராஃபிட்ல ஓடலனா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல உங்களால ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஷேர் மார்க்கெட்ல கரெக்ட் கம்பெனி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரிஸ்கான விஷயம். இந்த ரிஸ்கை எப்படி குறைச்சு கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு கம்பெனி ப்ராஃபிட்ல ஓடுமா இல்ல லாஸ்ல ஓடுமான்னு நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இதே எக்கனாமிஸ்ட் ஆர் ஷேர் மார்க்கெட் அனலிஸ்ட் நல்லா அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு ஃபண்ட் சேர்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இவங்க வேலை என்னன்னா இவங்க இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரணும். இப்போ ரைட் கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ற வேலை அவங்களே பார்த்துப்பாங்க. டோட்டல் ஃபண்ட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்ட் 1 to 2% அவங்களுக்கு சேலரியாக கொடுத்துடணும். ஃபண்ட்ஸ் ட்ராக் பண்ணி கரெக்ட் டைமில் கரெக்ட் கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற வேலை எல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ப்ராஃபிட்லேருந்து தான் இவங்களுக்கு சேலரி வரும். அதனால ஃபண்ட்லேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்னால கூட 100% கேரண்டியாக சொல்ல முடியாது. இவங்க ப்ரெடிக்ஷன் ராங்காக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்கும் கம்மி பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இந்தியாவில் மேஜராக 2 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், அப்புறம் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் இண்டிகேட் பண்ணுது. இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் டாப் கம்பெனிஸ் மேலே தான் உங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், இந்த இண்டெக்ஸ் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது. இப்போ ஒரு கம்பெனிக்கு கண்டினியூஸாக லாஸ் வந்துச்சுன்னா அது இந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடும். அதே பிளேஸ்ல இன்னொரு புது கம்பெனி வரும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ நீங்க ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணல, இந்தியாவோட எக்கனாமி மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 1979ல யாராச்சும் 100 rupees சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 39,000 rupees கிடைச்சிருக்கும். அதாவது 40 இயர்ஸ்ல 390 டைம்ஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல ஆவரேஜ் ரிட்டர்ன் 17% CAGR இருக்கு. இது நம்ம கண்ட்ரி ஜிடிபி மேல டிபெண்டா இருக்கு. ஸோ டிராஸ்டிக் வேரியேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. வர்ஸ்ட் கேஸ்ல நம்ம 15% CAGRன்னு அசியூம் பண்ணிப்போம். நீங்க இன்னைக்குலேருந்து 40 வருஷத்துக்கு 500 rupees இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். நம்ம சொன்ன வேல்யூஸ் கால்குலேஷன்ல போட்டா 1.55 crores ரிட்டர்ன் வரும். இதுக்கு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பார்த்தோ ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் பார்த்தோ தெரிய தேவையே இல்லை.
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி மேலே டிபெண்ட்டாக இருக்குது. வெறும் 500 ரூபாய் தான். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரனா ஆகலாம். இதை நான் சொல்லலை, பெஞ்சமின் கிராஹாம் சொல்கிறாரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கில். இந்த வீடியோ உங்களுக்கு லைட்டாக கூட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா அந்த கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி சாவடிச்சிருங்க. இதை சொல்லி நான் சைன் அவுட் ஆகிக்கிறேன். கீப் கிரைண்டிங். பாய்.